கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க எல்லாரையும் நான் முடிக்கலான்னு பார்த்தேன். பாபா என்ன ஸ்டீவன் ஐயா சார் 3 பேரையும் நான் முடிச்சிட்டேன். என்னெல்லாம் எடுத்துன்னு வந்தாலும் அவங்க பேசிட்டாங்க. இருந்தால் கர்த்தர் நல்லவர், அவர் கண்டிப்பாக நம்ம நடத்துவார். நம்ம அவர் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்தோம். கண்ணத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார் கல்லாடி கவண்டு தலை போலே என் இயேசு குருவை சுமந்து என் நேசர் சொல்வதா மலையின் மேல் நடந்து நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 23:46. மறுபடியும் ஒரு முறை வாசிங்க. இதுல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா 7 வார்த்தை ஆண்டவர் சொல்றார் சிறுவலை அறையும் போது. ஆனா முதல் வார்த்தையில இருந்து 6ஆம் வார்த்தை வரைக்கும் அவர் மகா சத்தமா எந்த இடத்துலயுமே சொல்லல. நான் இதோ உன் தாய் ரட்சிப்பு வந்தது, இவங்களை மன்னியும், தாகமா இருக்கிறீங்க, எல்லாமே நார்மலா தான் இருந்தது. 7ஆம் வார்த்தை மட்டும் ஆண்டவர் பேசும்போது மகா சத்தமாய். ஏன் மகா சத்தமா சொல்லணும்? இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பரிட்சையிலே பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், ஸ்கூலுக்கு வரும், வீட்டுக்கு வரும், அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த சத்தம் நமக்குள்ள வரும். கடவுளுக்கு கொடுத்த வேலைய அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு, ஒண்ணு கூட விடல. அவருக்கான வேலை என்னவோ, எதுக்காக இந்த பூமியில அனுப்புனாங்க, எதுக்காக வந்தாரு, என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எல்லாவற்றையும் சிறப்பா முடிச்சிட்டாரு. அதனாலதான் ஆண்டவரை பார்த்து மகா சத்தமா சொல்றாரு, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இந்த இடத்துல என்னோட உயிர் போக போகுது. ஆனா எல்லா வருஷமும் ஸ்டீபன் ஐயா சொன்ன ஸ்டீபன் ஐயா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பைபிள்ல இருந்து மேக்சிமம் பேசாம யதார்த்தமா அழகா பேசுவாரு. எதுக்காகனா எல்லா வருஷமும் மன்னிப்பு எல்லா வார்த்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடவுள் எல்லாத்தையும் பண்ணாரு, தனது ஆவியை ஒப்புவிச்சாரு. நீங்களும் நானும் கடவுளுக்காக என்ன பண்ணிருக்கோம், எதை ஒப்புவிச்சிருக்கோம். நான் இதைதான் உங்க கூட பேசலான்னு வந்தேன். பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. நீங்களும் நானும் என்ன பண்ணோம், என்ன பண்ண ஆயத்தமா இருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், சரிங்களா? கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஒப்புவிக்கிறோம். அது என்ன ஒப்புவிச்சா நம்மளே கேட்டுக்கணும், என்னையும் கேட்டுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன், அம்மா பிரியாணி செஞ்சிருங்க, 65 செஞ்சிருங்கன்னு. ஆனஸ்டா சொல்லணும்னா யாராச்சும் கடவுளை யோசிப்போமா? இதே கறி இல்லாம போட்டோமே, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டம், நான் உன்னை என்னப்பா பண்ணிட்டேன், நான் உனக்கு தினமும் தேடுறேனப்பா, பைபிள் வாசிக்கிறேனப்பா. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சந்தோஷம் இருக்கும் போதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கிறோம். பா நல்லா இருக்கிறப்பா, சந்தோஷமா இருக்கும். நமக்கு சந்தோஷம் இல்லாத போதுதான் தேடுறோமே தவிர, இருக்கும் போது அவரை டோட்டலாவே மறந்துடும். அவரை டோட்டலாவே நான் பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கேன், கடைசியில ஃபர்ஸ்ட் வார்த்தை நானே பேசிருக்கலாம், இது வேலையே இல்லை. இந்த பக்கத்துக்கு அண்ணன் சொன்ன மாதிரி கொலேசியர் 3:2 அனியாவது பேசிட்டாரு. உலகத்துல இருக்கிறதுல தேடாதீங்க, நமக்குள்ள என்ன பேசுறது தெரியல. அதான் ஒரு பேப்பர் மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டேன், இது அடுத்த பேப்பர். இருந்தாலும்
நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவன், நிச்சயமாகவே உயிருள்ள தேவன். எதுக்காக சொன்னா இன்னைக்கு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க சிலுவையில் இருந்துக்குமா, நான் ஏன் துக்கமா இருக்கணும்? இன்னைக்கு புது மனிதனா நான் பிறந்திருக்கேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் சாதாரணமா மன்னிக்கப்படல, அந்த புனிதமான ரத்தம் எனக்காக சிந்தி இருக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். சந்தோஷமா ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுக்காக நம்ம என்ன ஒப்பு கொடுக்க போறோம், அதுதான் முக்கியம். ஸ்ரீமன் எப்பவுமே சொல்லுவார், என் சாட்சியை நான் தான் சொல்லணும். என்னோட சாட்சி, என்னோட வருத்தம், என்னோட துக்கம். அப்பா எனக்கு இடம் இல்லப்பா, ஆண்டவர் இடம் வாங்கி கொடுத்தாரு. அப்பா எனக்கு கடன் அடைச்சாரு, எனக்கு இந்த தேவையை சந்திச்சாரு, இதை பண்ண ஆண்டவர் எல்லாமே பண்றாரு. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? கடவுளுக்கு நம்ம சாட்சியா சர்ச்சில் நிக்கிறோம், கடவுளுக்கு எப்போ சாட்சியா நம்ம நிக்க போறோம்? அதுதான் விஷயம். யோசேப்பு அவ்வளவு கூட்டத்துல வராங்க, எல்லாரும் நடந்து வரமா, குள்ளமா இருந்தாலும் மரத்து மேல நிக்கிறான். சகேவு நிக்கிறான். சகேவே இறங்கி வான ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி வந்துட்டான். இனி நான் உன் வீட்டுல தான் தங்க போறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே நார்மலா பேசுறது தானே. இப்ப ஐயா வந்து ஸ்டீவன் ஐயா சொன்ன மாதிரி தான், பையன் என்கிட்ட நல்லா பேசுறாரு, இல்லையா நம்ம வீட்டுக்கு வரணும், ஐயா சும்மா ராவின் வீட்டுக்கு போறாரு, நம்ம வீட்டுலாம் கண்ணுக்கு தெரியல, அப்ப நம்மள பேசுற மாதிரி தான் அவர் வீட்டுக்கு போறாங்க. போகும்போது வீட்டுல இன்னைக்கு உன் வீட்டுல தான் நான் நம்ம தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே நமக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், இங்க ஆரம்பிச்சு அங்க வரையும் பேனர், பட்டாசு, கறி, மீன் எல்லாமே செஞ்சிருவோம். ஃபைனலா ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் உனக்கு நாப்பா வேணும்னு கேட்கணும். வந்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டோம், கடைசியா நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண இருப்போம். அப்பா நம்ம கிட்ட, மகனே உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம கேட்டுட்டாருன்னு வச்சுங்க, அப்பா எனக்கு பணம் வேணும், இடம் வேணும், வீடு வேணும், காரு வேணும், எல்லாத்துக்கும் வேணும், சந்தோஷம் வேணும், முக்கியமா ஆம்பளை பையனா ஒரு ஆம்பளை பையன் வேணும். இப்படிதான் நடக்கணும். அதுதான் ஆண்டவரே கோச்சிக்கிட்டாரு போல, சரி இருக்கட்டும். ஆனா அந்த இடத்துல அவரை பார்த்து சகேவு சொல்றாரு, பணம் யாருக்கிட்ட அளவுக்கு அதிகமா வட்டி வாங்கியிருக்கணும், நாளை தனியா திருப்பி கொடுத்துட்றேன். 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 3 மடங்கு இல்ல, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல. அந்த இடத்துல அவ்வளோ பாவம் பண்ண ஒரு ஆளு ஒரு செகண்ட் ஆண்டவர் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே கை தூக்கி சொல்லலாம், நமக்கு என்னென்னவோ பண்ணியிருக்காரு. என்னை பார்த்து சோத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க எவ்வளவு பேர். இன்னைக்கு ஆண்டவர் 50 பேர் 100 பேர் வந்தாலும் இந்த டைம் இந்த செகண்ட் என்னால வாங்கி தர முடியும். இதுக்கு மேல ஒரு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தர் கூட ஆண்டவர் மேல நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அவரை பார்த்து, அவர் ஆண்டவரை பார்த்து எனக்கு என்ன வேணும்னு கேட்கலப்பா, நான் அளவுக்கு அதிகமா வட்டி வாங்கியிருந்தேன்னா நாளை தனியா உங்களுக்கு திருப்பி குத்துறேன்பா. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ஒரு செகண்ட் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்காம, ஆண்டவரே இந்த செகண்ட் நான் மரிச்சனா உன் கூட பரலோகத்துக்கு வரணும், இந்த செகண்ட் நான் மரிச்சனா உன் கூட நான் பரலோகத்துக்கு வர முடியுமாப்பா? அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? கடைசி வரைக்கும் உனக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு இருக்கமே தவிர்த்து, அவர் தம்பி பேசின மாரி தாகமா இருக்கிறேன், 2026 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் உங்களை குறிச்சும் எங்களை குறிச்சும் ஆண்டவர் தாகமா தான் இருக்கிறார். அவருக்கு சரீர தாகம் தான் ஏற்பட்டது, கடவுளுக்கே சரீர தாகத்தை ஏற்படுத்தி இருக்கோம்னா நீங்களும் நானும் எந்த இடத்துல அவர் வச்சிருக்கோம்? கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது, அவ்வளோ பேருக்கு திராட்சை ரசம் கொடுத்த கடவுளால ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாதான்? அவர் எல்லாத்துக்கும் வந்தாரு, இதான் மறிக்கணும், இதுதான் நடக்கணுன்றது தான் ரூல், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனக்கு சரீர தாகம் வருது, வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்பவும் உங்க மேலே எங்க மேலே குறிச்சு தாகமா இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஏதோ ஒப்புவிக்க போறோம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஐயா கிட்ட கூட நான் நேற்று கேட்டேன், நானும் படிச்சிருக்கேன். ஒரு பைபிள்ல எந்த ஒரு அதிசயமும் பண்ணாத ஒரே தீர்க்கதரிசி யாருன்னா யோனான் சானகன் தான். எருசலேம் ஜனமா அவரை பார்த்து ஒருவேளை இவர் கடவுளோ, இவர் ஒருவேளை மீட்பரோ, இவர் ஒருவேளை அவர் தான் கடவுளா இருப்பாரான்னு யோனா சானகனை பத்தி பேசுறாங்க, கேட்கறாங்க. அப்ப அவரை பத்தி அவர் கேட்கிறாங்கன்னா அவரோட வாழ்நாள் ஃபுல்லா அவர் எப்படி இருந்திருப்பாரு? உண்மையுமே எல்லாரும் என்ன வேணா சொல்லலாம், நம்ம கடவுள் ஃபாரின் கடவுள், நம்ம இந்த கடவுள் இல்லை. ஆனா எனக்கு கிறிஸ்டினா இருக்குது, எனக்கு நான் கிறிஸ்து கருவுள்னு உருவாக முன்னே எனக்கு பேர் சொல்லி அழைத்த தேவன். நான் கிறிஸ்டினா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரோட்ல நீ நம்ம சண்டை போட்டேன்னு வச்சுங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனான்னு கேட்பான். மற்றவங்களை யாரையும் அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க.
நீ அசிங்கமா பேசணும்னா நீ கிறிஸ்துவனான்னு கேட்பாங்க. அடுத்தவங்களை பார்த்து அந்த வார்த்தையை கேட்க மாட்டான். நம்மளுக்கான கிரேடு அதுதான். ஆனா அப்படியாப்பட்ட கிரேடை கொடுத்த கடவுளுக்கு நம்ம இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு 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 மரம் வைக்கிறோம், ஆண்டவரே இதுல கனி கொடுத்துச்சுன்னா அந்த முதல் கனி உனக்கு. எப்படி? ஆண்டவருக்கு நம்ம வந்து கொடுக்கல, ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம், நீ குத்தனா உனக்கு கொடுப்பேன். ஒரு பொம்பளை குழந்தை எல்லாருமே நம்மளுக்கு தான் யாரும் தப்பா எடுத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு ஆம்பளை புள்ள கொடுத்தனா உனக்கு ஊழியத்துக்கு அனுப்புவேன். அது என்ன கொடுத்தனா? எல்லாமே அவருக்கு தானே. அழுவுறாங்க, 2 பேரும் அழுவுறாங்க. எப்பா எனக்காக ஏன்பா அழுவுற? உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அழு, எனக்காக நீ அழாத. முதல்ல என்ன வை. எத்தனை பேர் இங்க கடவுளை முதல்ல வச்சிருக்கோம்? ஒரு கஷ்டம் வந்தனா அவரை தான் குறை சொல்றோம். கடவுளை கடன் வாங்க சொன்னாரு இல்ல? கடன் வாங்கும் போது நம்ம வட்டிக்கு அவரு நான் வட்டிக்கு விடுறாரா நம்மளுக்கு? எனக்கு ஏன்பா இவ்வளவு கடனை குத்துக்கிற, எப்படியாச்சும் ஒரு 1 லட்சம் கொடுப்பா, அவர் நான் வட்டிக்கு விடுறாரு ஆண்டவர். எல்லாமே நம்மளோட தேவைக்காக பெருமை பாராட்டாதேன்றார். ஏன் பெருமை பாராட்டுற? பெருமை பாராட்டாத. உன் கருவில உருவாகும் முன்ன உன்னை அழைச்ச எனக்கு உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? உனக்காக உயிரே குத்தன, உனக்காக ரத்தம் சிந்தின, உனக்காக பாடுபட்டன, உனக்காக துக்கப்பட்டனே, உனக்காக நொறுக்கப்பட்டனே, உனக்காக வருத்தப்பட்டனே, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உனக்காக சிந்தினே. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? நம்ம எதை நோக்கி ஓடின்னு இருக்கோம்? நம்ம இப்பவும் எதை நோக்கி ஓடின்னு இருக்கோம்? ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 2 பேரும் ரைட் ஹேண்ட் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சிலுவையில கட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நம்ம பண்ண பாவத்துக்கு 1 செகண்ட் தாங்க, 1 செகண்ட் தான் மனம் திரும்புறதுக்கு. உண்மையா எவன் மனம் திரும்புறானோ நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. நம்ம பண்ண தப்புக்கு இந்த தண்டனை நம்மளுக்கு தேவைதான். இவருக்கு எதுக்கு இந்த தண்டனை? ஆண்டவரே உங்க கூட நான் இருக்கலாமா அப்படின்னு அவ்வளவு பாவம் பண்ணவன் 1 செகண்ட் மனம் திரும்புறான். அதுக்கு ஆண்டவர் பார்த்துப்பா, இன்றே நீ என் கூட பரதேசியில் இருப்பாய். இவ்வளவுதான் நம்ம ஆண்டவர். கோபப்படுற ஆண்டவர் எதுவா வேணா இருக்கட்டும், 1 செகண்ட் நம்ம என்ன மன திரும்ப போறோம். இதுதான் வாழ்க்கை. சோ எல்லா வருஷமும் நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இதுதான். ஆண்டவர் மன்னிச்சாரு, வந்தாரு, ஆணில அடிச்சாங்க, முள்மூடி சூட்டுனாங்க, 6 மணி நேரம் தாகமா இருந்தாரு, புசிக்காம இருந்தாரு, குடிக்காம இருந்தாரு, காட்டி கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. இந்த வருஷம் நீங்களும் நானும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் ஒப்பு. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்க போறோம்? நமக்கு முன்னாடி இருந்த இந்த 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 வாழ்க்கைக்காக நம்ம ஒரு நிறைய ஆசைப்படுறோம். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு வந்தோம்னா பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் எங்கு காண்பேன் ஆடுறதோட சரி. ஆனா இந்த இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாது. அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்ப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லப்பா, இந்த வாழ்க்கை தேவையானது நீங்க எல்லாமே எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, அந்த வாழ்க்கை தான்ப்பா எனக்கு வேணும். எத்தனை பேர் கேட்கிறோம்? இன்னைக்கு நைட்டு என்ன எடுத்துக்கப்பா, உன் கூட பரவலோகத்துல இருப்பனா. நம்மளோட ஜபம், நான் கேட்க வேணாம்னு சொல்ல, நம்மளோட ஜபம் நம்மளோட தேவைக்காக மட்டும்தான் இருக்கு. எனக்கு இது வேணும் அது வேணும், நம்மளோட தேவையை நோக்கி மட்டும்தான் இருக்குது. இந்த செகண்ட், இந்த நிமிஷம், இந்த 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 இடத்துல என் உயிரை எடுத்துங்கப்பா, உங்க கூட நான் பரலோகத்துல இருக்க முடியுமா? அந்த வாழ்வு தான் நம்மளுக்கு நிச்சயமான வாழ்வு. அந்த வாழ்வு தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரமான வாழ்வு. அந்த வாழ்வை நோக்கி தான் நம்ம போக வேண்டும். இந்த வருஷத்துலயாச்சும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், எல்லாமே ஓகே, கடவுளுக்காக நம்ம என்ன ஒப்புவிக்க போறோம், நமக்குள்ளே என்ன மாற்றம் வரப்போகுது, அதை நோக்கி இந்த வருஷத்தை நம்ம தொடருவோம். இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.